ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். அது எதை பத்தி அப்படின்னா ஃபிளைட்ஸ் பத்தி தான். விமானம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களும் நமக்கு தெரியாத சில சீக்ரெட்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃப்ளைட்டை பத்தின ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்டை பார்க்கலாம். ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஃப்ளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு டிராவல் பண்ணும்போதே ஒரு குழந்தை பிறந்துருது அப்படின்னா, என்னடா சொல்ற, ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் கேஸ் ரேர் மொமெண்டா அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஃப்ளைட்லயே பிறக்கக்கூடிய குழந்தை எந்த நாட்டோட குடியுரிமை பெற்றதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைக்கு குடியுரிமை 3 வழிகளில் தீர்மானிக்கப்படுது. ஒன்னு, அந்த குழந்தை பிற விமானம் எந்த நாட்டுல பதிவு செய்யப்பட்டதோ அந்த நாடு. ரெண்டாவது, குழந்தை பிறக்கும் போது விமானம் எங்க இருக்கோ அந்த நாடு. மூணாவது, விமானம் தரையிறங்கக்கூடிய நாடு. இதையெல்லாம் பொறுத்து குழந்தை போற விமான நிறுவனத்தால குழந்தையோட குடியுரிமை தீர்மானிக்கப்படுது. இருந்தாலும் அந்த குழந்தை போற விமானம் எந்த நாட்டுல பதிவு செய்யப்பட்டதோ அந்த நாடையே குழந்தை குடியுரிமை பெற்றதா அறிவிக்கப்படுது. சரி, வாங்க நெக்ஸ்ட் ஃபேக்ட்டா பார்க்கலாம். உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ளைட் ஓட்டுற பைலட் இருக்கிற அறைக்கு பேரு காக்பிட் அப்படின்னு. இந்த காக்பிட்டுக்குள்ள பைலட்டுங்களும் க்ரூ மெம்பர்ஸும் தவிர பயணிகளால அவ்வளவு ஈஸியா உள்ள நுழைஞ்சிட முடியாது. ஏன்னா அந்த காக்பிட் அறைக்குள்ள நம்ம நுழையணும் அப்படின்னா ஒரு சீக்ரெட்டான பின் நம்பரை என்டர் பண்ணாதான் உள்ள நுழையவே முடியும். அந்த சீக்ரெட் பின் நம்பர் ஒவ்வொரு விமான பயணத்தின் போது மாறுபடும். ஃப்ளைட்டோட கேப்டன் அந்த சீக்ரெட் பின் நம்பரை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தன்னோட பயணிக்கிற க்ரூ மெம்பர்ஸ்க்கு தெரியப்படுத்துவாரு. சில நேரங்கள்ல க்ரூ மெம்பர்ஸ் காக்பிட் அறையை திறக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அவங்க அந்த சீக்ரெட் பின்னை என்டர் பண்ணதும் உடனே கேப்டன் சிசிடிவி மூலமா பின் நம்பரை என்டர் பண்ணது யாருன்னு பார்த்துட்டு ஒருவேளை அது க்ரூ மெம்பர்ஸா இருந்தா மட்டும் அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள காக்பிட் அறையோட கதவை திறப்பாரு. இதுவே பயணிகளோ இல்ல வேற யாரோ கதவை திறக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா காக்பிட் அறையோட கதவை திறக்க முடியாதபடி விமானிகளால தடை செய்யப்பட்டுரும். சரி, அடுத்த ஃபேக்ட்டா பார்க்கலாம். ஒரு பறக்கிற விமானத்துல காற்றழுத்தமும் ஆக்சிஜன் சமநிலையும் செயற்கையா பராமரிக்கப்படுது. பொதுவா ஒரு விமானம் 35,000 அடி உயரத்துல பறக்கும். சில நேரங்கள்ல அதுக்கு மேல அதிகமா 40,000 அடி இல்ல அதுக்கு மேல கூட உயரமா பறக்கக்கூடும். அப்படி அதிக உயரத்துல பறக்கும் போது விமானத்துல ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும். அப்படிப்பட்ட நேரத்துல பேசஞ்சர்ஸ் எல்லாருமே உடனே ஆக்சிஜன் மாஸ்க போட்டுக்கணும். அப்படி இல்லனா அவங்க சுயநினைவு இழந்துருவாங்க, இல்லனா இறந்து கூட போகலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படி பேசஞ்சர்ஸ் போட்டுக்கிற ஆக்சிஜன் மாஸ்க் வெறும் 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தான் இயங்கும். இந்த விஷயம் ஃளைட் க்ரூ மெம்பர்ஸ்க்கும் பைலட்டுக்கு மட்டும் தான் தெரியும். அப்புறம் உனக்கு தெரியும் கேட்றாதீங்க. தெரியும், அவ்வளவுதான். நம்ம தான் அடுத்த வீடியோ போடுவேன், நம்புறீங்களா? உண்மைதான் நம்புறேன். சரி, மேட்டருக்குள்ள போவோம். 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தான் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் இயங்கும். அதுக்குள்ள விமானி என்ன பண்ணுவாருன்னா, அந்த 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள விமானத்தை சராசரி உயரத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. அதனால பயணிகளுக்கு அதுக்கு மேல ஆக்சிஜன் மாஸ்க் தேவைப்படாது. ஆனா பைலட்ஸ் யூஸ் பண்ற ஆக்சிஜன் மாஸ்க் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா அவங்க தானே ஃளைட் ஓட்டுறாங்க. அவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும். இல்லனா கோவிந்தா கோவிந்தா. ஐயோ, அற சொல்றானே. சரி, இப்பலாம் நிறைய ஆண்கள் அதிக தாடி வச்சிருக்கிறது தான் ஃபேஷனா வச்சிருக்காங்க. ஆனா ஃளைட் ஓட்டுற பைலட்ஸ்ங்க மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் க்ளீன் ஷேவ்ல இருக்காங்க? இத நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அப்படி அவங்க அதிக மீச தாடி வச்சிருந்தா அவங்க ஃளைட் ஓட்டவே அனுமதிக்கப்பட மாட்டாங்களா? ஏன்னா முகத்துல இருக்கிற அதிகமான முடி ஆக்சிஜன் மாஸ்க டைட்டா போட்டுக்க சிக்கலை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபேக்ட் போல தான் ஃளைட் அதிக உயரத்துல பறக்கும்போது ஃளைட்டுக்குள்ள ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படும். அதனால உடனே விமானிங்க ஆக்சிஜன் மாஸ்க டைட்டா போட்டுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால தான் ஃளைட்டோட பைலட்ஸ் எப்பவுமே க்ளீன் ஷேவ்ல இருக்காங்க. இருந்தாலும் சில ஃளைட் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, பைலட்ஸை தாடியை ட்ரிம் பண்ணி கொஞ்சமா வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்றாங்க. ஃளைட்டை ஓட்டுற விமானிகளுக்கு 3 முக்கியமான சவால்கள் இருக்கு. ஒன்னு, ஃளைட்டை மின்னல் தாக்குறது. ரெண்டாவது, ஃளைட் மேல பறவைகள் மோதுறது. மூணாவது, சூறாவளி. இந்த மூணுத்துலயும் சிக்காம போறது விமானிகளுக்கு பெரிய சவாலாவே இருக்கும். ஃளைட்ல போகும்போது ஃளைட்டை மின்னல் தாக்கிடுச்சுன்னா என்ன ஆகும்னு நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஒரு உண்மையை சொல்லணும்னா, விமானங்கள் பல முறை மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகுது. ஆனா அது பயணிகளுக்கு தெரியாது. ஆனா ரொம்ப ரேரான மொமெண்ட்ஸ்ல தான் மின்னல் தாக்கி விமானங்களை நிலக்குலைய வச்சிரும். அந்த சமயத்துல விமானிகள் ஃளைட்டை ரீபூட் பண்றது மூலமா உடனே ஃளைட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துட முடியும். அடுத்து பறவைகள் விமானங்கள்ல பல சேதங்களும் விபத்துகளும் நடந்திருக்கு. ஃளைட்டோட இன்ஜின்ல சிக்கிக்கிற பறவைகளால இன்ஜின் செயல் இழுக்கவோ இல்ல தீப்பத்திக்கவோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்ப வர நியூ ஜெனரேஷன் விமானங்கள்ல நாய்ஸ் ஜெனரேட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி பொருத்தப்பட்டிருக்கு. இதனால பறவைகள் விமானங்கள் பக்கத்துல வர்றது தவிர்க்கப்படுது. மூணாவதா, சூறாவளி காற்றும் ஃளைட்டை திக்குமுக்காட வச்சிடும். ஆனா இப்பலாம் வானிலையை முன்கூட்டியே அறியக்கூடிய நவீன டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. அதனால ஃளைட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சேஃபா பயணிக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, விமானத்தோட கடைசி 5 வரிசையில உட்கார்ந்திருக்கக்கூடிய பயணிகள் விமானம் கீழே விழுந்தா கூட உயிர் பிழைக்க 50% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால இனிமே நீங்க ஃளைட் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா ஜன்னல் ஓர சீட்டா பார்த்து புக் பண்ணாம கடைசி சீட்டா பார்த்து புக் பண்ணீங்கன்னா நல்லதா இருக்கும். இப்பதாயா நல்ல வார்த்தை பேசுற.
சில பேருக்குலாம் ஃபிளைட்ல போகும்போது விமானம் நடுவானத்திலே இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன ஆகுது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா விமானம் பறக்க தொடங்கி ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் விமானத்தோட இன்ஜின் ஜீரோ லிவரேஜ்ங்கிற முறையில செயல்பட தொடங்கிடும். இந்த முறையில இயங்குறதால விமானத்தோட இன்ஜின் சிரமமின்றி இயங்கப்படும். ஒரு ஃபிளைட்ல மொத்தம் 4 இன்ஜின் இருக்கும். வலது பக்கம் 2, இடது பக்கம் 2. இந்த 4 இன்ஜினுமே சேம் டைம்ல ஃபெயிலியர் ஆகுறது ரொம்பவே ரேரான மொமெண்ட்ல நடக்கிறது தான். ஒருவேளை அப்படியும் 4 இன்ஜின் ஒரே டைம்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படினாலும் ஃபிளைட் போயிட்டு இருக்க வேகத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் கீழே பறந்து வந்துட்டு இருக்கும். அதுக்குள்ள விமானிகள் 4 இன்ஜின்ல ஒரு இன்ஜினையாவது ரீஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதற்கான பயிற்சியும் டெக்னாலஜியும் விமானங்களுக்கு அத்துபடி. விமான விபத்துகள் பெரும்பாலும் நடுவானத்துல நடக்கிறது இல்ல. அது ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன முதல் 3 நிமிஷத்துலயோ இல்ல ஃபிளைட்டை லேண்டிங் பண்றதுக்கு 8 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நடக்குதுன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. வரலாற்றிலே நடந்த மிகப்பெரிய விமான விபத்து எதுனா அது டனரிஃப் விமான நிலையத்தில் நடந்த விபத்து தான். இது ரன்வேல தான் நடந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது. KLM ஃபிளைட்டும் பேனாம் ஃபிளைட்டும் ரன்வேலயே நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. இதுல 583 பேர் உயிரிழந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த ஃபிளைட்ஸ் பத்தின ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இது போல ஃபேக்ட்ஸ் வீடியோ பார்க்கணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.